வணக்கம் மக்களே, நான் உங்க ஷெஃப் சந்துரு. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, ஒரு சூப்பரான தோசை மசாலா ரெசிபி தாங்க. நம்ம எவ்வளோதான் தோசை சாப்பிட்டாலும் அது உள்ள வைக்கிற மசாலாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட் தான். அந்த மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்காக நான் 1 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு திருவி எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட வந்து நம்ம உளுத்தம் பருப்பையும் கடலப்பருப்பையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி அந்த உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜூலியன் பண்ண இஞ்சியும் கூட சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவோட காரம் வந்து இந்த ஆயிலில் வந்து இறங்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான வாசனை தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து நான் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட சொல்ல அந்த ஆனியன் கடிக்க சொல்ல அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூடவே போட்டு சாத்தே பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி திருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து இது கூடவே போட்டு ஒரு 2 திருப்பி எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் காய் சீவரத்தில் வந்து திருவி போடுங்க. கையிலே மசிச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சாப்பிட சொல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு சும்மா ஒரு பீஸ் லெமன் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான தோசை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை மசாலா வச்சு இதில் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, அப்புறம் பாம்பே சாண்ட்விச் இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை மறக்காமல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.